Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. Stay tuned with Ray. நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி ரெசிபீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வின் செஞ்ச சிக்கன் ரொலைட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்திருக்கேன். இது எக்ஸாக்டாக ஒரு 200 கிராம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலும்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பிரெஸ்ட் பீஸ் மட்டும் எடுத்து ஒரு கிளிங் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவர் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து உள்ளே வச்சுட்டு சுத்தியல் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி நல்லா எடுத்து இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இது நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் வந்து அப்போ தான் ரொம்ப சாஃப்டாகும். ஸோ செக்கையாக வராமல் ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது இந்த பாருங்களேன் கொஞ்சம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ அந்த பிரெஸ்ட் பீஸில் இருக்கிற அந்த செக்கையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு அந்த சாஃப்டாக கிடைக்காது, கடிச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ நான் ஒரு சில்வர் ஃபாயில் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த சிக்கனை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சிக்கனுக்கு மேலே நான் இப்போ மொசரல்லா சீஸ் போடுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ போடலாம். ப்ராசஸ் சீஸ் வேணால் போடலாம். இல்லை நான் இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வைக்கிறேன் அதுக்கு மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா அது மேலே கீரை இல்லை எந்த வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்கோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் சிக்கன் எல்லாத்துக்குமே சேர்த்து உப்பு அண்ட் இதுக்கு காரத்துக்கு லைட்டாக பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். அந்த சில்வர் ஃபாயிலோட சேர்த்து ரோல் பண்ணிடக்கூடாது, சிக்கன் மட்டும்தான் ரோல் ஆகணும். சிக்கன் ரோல் ஆனதுக்கப்புறமா இந்த சில்வர் ஃபாயில் வச்சு நல்லா ஒரு ரேப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ சிக்கன் வந்து நீங்கள் நல்லா தட்டி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரொலைட் ரெசிபி ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி ஃபாயில் கவர் வச்சு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்லாம் ரேப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாயில் நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் சூடு பண்ணி. ஸோ அதில் இதை சேர்த்துக்கலாம் அந்த சிக்கனை. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகட்டும். சிக்கன் குக் ஆகிற டைம் தான். நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். திருப்பி விட்டுக்கோங்க அப்பப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் சிசர் வச்சு அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபாயிலே வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா சூடாகவே இருக்கும். நம்ம மொசரல்லா சீஸ் அப்படிலாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நமக்கு சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கான சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட சாப் பண்ணி எடுத்த ஒரே ஒரு பெரிய பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், இது ரெண்டுமே நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பூண்டு வெங்காயத்தோட ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வதக்கிட்டு இது கூட ஒரே ஒரு பெரிய தக்காளி சும்மா ரஃப்பாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு செரி டொமேட்டோஸ் தான் போடணும். ஸோ அது நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்காது இல்லையா, அதனால நான் அது சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளி நல்லா மசிச்சுட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சிக்கனை கட் பண்ணிடலாம் ரவுண்டாக. பாருங்கள், நம்ம உள்ள சீஸ்லாம் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து அந்த சூடில் ரொம்ப நல்லா குக்காய் வந்திருக்கு. நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் சிக்கனை எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ சிக்கன் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்குள்ள மஷ்ரூம் எல்லாமே சூப்பராக குக் ஆயிருந்தது. 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கனாலே போதும். இப்போ இந்த சிக்கனை சாஸோட சேர்த்து சர்வ் பண்ணலாம்.